இல்ல உரம் கண்டிப்பா குறைக்கலாம். உரங்கள் குறைங்க, மருந்து அது தைரியமே சொல்லலாம். டைட்டானிக் யூஸ் பண்ணா உரம் குறையும். உரம் குறையே பூமியினுடைய தன்மையும் கொஞ்சம் கிடாது. நல்லதுங்க நல்லதுங்க. இந்த புழுக்கள் எல்லாம் சாகிறது, இந்த மண்புழுவெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். திறன் நல்லா இருக்கு. முளைப்பு திறன் நல்லா. முளைப்பு திறன் வந்து அதுல ஒரு 70% முளைக்கும் முன்னாடி கண்டிப்பா ஒரு 10% சேர்த்து முளைக்கும். முளைக்கிற நாள் வந்து ஒரு நாள் முன்னையும் முளைக்கும். அந்த செடியினுடைய பச்சைத்தன்மை நல்லா இருக்கு. பச்சைத்தன்மை கெடாது. மழை காலத்துல கரிசல் வராது. யூரியா இது வந்து உர வகைகளும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இன்னைக்கு மருந்து விலையெல்லாம் மறுபடியுமே அதிகமாயிருச்சு. இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பயோ உரங்கள் யூஸ் பண்ணும் போது டைட்டானிக் எம்மும் என்பிக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகமா பயோ உரம் யூஸ் பண்ணதே டைட்டானிக் தான். டைட்டானிக் பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு நன்மை தான். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் தம்பி. அண்ணா நம்ம பேருங்கண்ணா? பழனிசாமி. ஊருங்கண்ணா? உண்டுவலம்படி சித்தூர். தாராபுரம் மாதிரி. தாராபுரம். சரிங்கண்ணா. ஆனா இப்ப நீங்க வந்து டைட்டானிக் எம் வந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்க. நம்ம காலிஃபிளவர் காட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க. இத காலிஃபிளவருக்கு நீங்க தாட்டி யூஸ் பண்ணும் போது நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி இருந்துச்சு? காலிஃபிளவர் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருந்தது. வளர்ச்சி வரலிங்கோசரம் முதல்ல வாங்கிட்டு வந்து ஒரு கம்பெனிக்காரர் சொன்னாங்க, யூஸ் பண்ணேன். நம்ம பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு, நல்ல வளர்ச்சியும் வந்தது, ஓரளவும் கம்மியாச்சு. சரி சரி சரிங்க. இதே வந்து நீங்க வெங்காய காட்டுக்கு டைட்டானிக் எம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? வெங்காயத்துக்கு நான் அதிகம் பண்ணது இல்ல. சரி சரி சரி. அதிகம் முன்ன இப்ப வந்துங்கண்ணா, இப்ப எல்லாரும் மல்லி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மல்லிக்கு வந்து டைட்டானிக் எம்மும் டைட்டானிக் என்பிகேவும் யூஸ் பண்ணீங்க. இப்ப அந்த டைட்டானிக் எம்மும் டைட்டானிக் என்பிகே யூஸ் பண்ணனால உங்க மல்லி, நீங்க இத்தனை வருஷம் மல்லி போட்டுட்டு இருந்தீங்க, இந்த வருஷம் வந்துட்டு நீங்க டைட்டானிக் எம்மும் என்பிகே யூஸ் பண்ணனால என்ன ஒரு வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? முளைப்பு. இப்ப வந்துட்டுங்கண்ணா, நீங்க இது டைட்டானிக் எம் யூஸ் பண்றனால நீங்க மல்லியில வந்துட்டு உரம்லாம் குறைச்சிருக்கீங்களா? எப்படி நீங்க உரம் குறைச்சிருக்கிறேன். அத இப்ப நீங்க உரம் இல்லாம டைட்டானிக் மட்டும் விட்டுருக்கீங்களா? டைட்டானிக்கே போட்டு எடுத்திருக்கிற, உரமே தொடாமே எடுத்திருக்கிறேன். அப்படி பண்ணும்போது டைட்டானிக் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுத்துருந்தீங்க? டைட்டானிக் 5 கிலோ 2 பிரிச்சு கொடுத்தேன். 2 பிரிச்சு கொடுத்தீங்க. என்பிக்கு ஒரு தடவை கொடுத்தேன், 2 கிலோ. அதாவது 5 கிலோ எம்மும் 2 கிலோ என்பிக்கு கொடுத்தீங்க. மட்டும் கொடுத்து எடுத்தேன். அது எத்தனை நாள் எடுத்தீங்க? அது 38-39 நாள் எடுத்துட்டீங்க. சரிங்கண்ணா சரிண்ணா. இது இப்ப எல்லாருமே வந்துட்டுன்னா, இப்ப வந்து உரம் விலை ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்லண்ணா. இப்ப வந்துட்டு நம்ம உரத்தை குறைச்சிட்டு இப்ப டைட்டானிக் எம்ங்கிற மாதிரி டைட்டானிக் எம் என்பிகே இதெல்லாம் இருக்குல்லங்கண்ணா, இந்த மாதிரி பயோவா நம்ம உரங்களை யூஸ் பண்ணா நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. வந்து ஓரளவு ஒரு 50% உரச்செலவு குறைக்கும். 50% நாம் வந்து இது வரைக்கும் மல்லிக்கும் காலிஃபிளவருக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் வெங்காயத்துக்கு அதிகமா இந்த தடவை அதிகம் பண்ணலாம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அதிகமா இன்னும் அதை பண்ணல. இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு ஈல்டு அதிகமானது மாதிரி எதுவும்? ஈல்டு கிடைக்குது. ஈல்டு நல்லா கிடைக்குது. நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாகுது. நோய் தாக்குதல் கம்மி. மருந்தடிக்கிற செலவுகளும் வந்து நம்ம தாக்குதல் அடிச்சாலும் உடனே வந்து அது கொஞ்சம் வேலை செய்யுது. அந்த பயிரினுடைய தன்மை எடுத்துக்குது மருந்து. இன்னைக்கு மருந்து விலையெல்லாம் மறுபடியுமே அதிகமாயிருச்சு. இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பயோ உரங்கள் யூஸ் பண்ணும் போது டைட்டானிக் எம்மும் என்பிகே யூஸ் பண்ணுவோம். அதிகமா பயோ உரம் யூஸ் பண்ணதே டைட்டானிக் தான். டைட்டானிக் பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு நன்மை தான். மருந்து செலவுல நம்ம அதிகமாகும் போது குறைச்சிக்கலாம். அப்படி. சரிங்கண்ணா. இது அதே மாதிரி இப்ப நீங்க அடுத்து கொய்யா பயன்படுத்துறீங்களா? கொய்யாவுக்கு இப்ப போட்டிருக்கீங்கண்ணா. வளர்ச்சியான நல்லா இருக்கு. அது போட்ட விட்டு கொஞ்சம் இப்ப நல்லா பூவெல்லாம் நிறைய எடுக்குது. அது அந்த சூடாமோனாஸ், அந்த விரிடி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? அது கூட இதுவும் போட்டீங்க. சரி சரி சரிங்க. அது எவ்வளவுண்ணா? ஒரு நம்ம ஒரு எத்தனை ஏக்கருங்கண்ணா? அது 500 கொய்யா செடி. சரிங்கண்ணா. அதுக்கு ஒரு இது கூட வந்து ஒரு 5-6 கிலோ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5-6 கிலோண்ணா. அன்னைக்கு நம்ம 7 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிருந்தீங்க. ஆமா, 7 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 500 செடிக்கு. சரிங்கண்ணா. இது வந்துட்டு கொய்யா வந்துட்டு இன்னும் அடுத்து நீங்க பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா யூஸ் பண்ணி 2 மாசம், ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படி. சரிங்கண்ணா. பாருங்கண்ணா, நீங்க அடுத்து வேற ஏதாவது காட்டுக்கு இதெல்லாம் யூஸ் வந்து கோகனட்டுக்கும் யூஸ் பண்ணலாம. இது வரைக்கும் தென்னை மரத்துக்கு பண்ணல. இப்போ நம்பிக்கை ஏற்படுறதுனால தென்னை மரத்துக்கும் போட்டு பார்க்கலாம் இருக்கிறேன். அப்புறம்னா இந்த பொரியல் தட்டைக்கு ஸ்ப்ரே பண்றீங்களா? எம்ம பண்ணலாம்னு இருக்கிறேன். அடுத்த ரெண்டு ஒரு நாளுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம்னு சொல்றேன். நான் பண்ணி ஒன்னும் ஸ்ப்ரே பண்ணது இல்ல. சரிங்கண்ணா பண்ணுங்க. அதே மாதிரி உரங்களை குறைங்க. இல்ல உரம் கண்டிப்பா குறைக்கலாம். உரங்கள் குறைங்க, மருந்து அது தைரியமே சொல்லலாம். டைட்டானிக் யூஸ் பண்ணா உரம் குறையும். உரம் கரையே பூமியினுடைய தன்மையும் கொஞ்சம் கிடாது. நல்லதுங்க நல்லதுங்க. இந்த
இந்த புழுக்கள் எல்லாம் சாகிறது இந்த மண்புழுவெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது இப்ப மண்புழுங்கிறது வந்துட்டு நம்ம இத கெமிக்கல் போட்டு மண்புழுங்கிறது மேல வர விடாம பண்ணிட்டோம். இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெடியூஸ் ஆகி மண்புழுங்கிறது மேல வந்து தென்படும். அப்படிங்கும் போது நம்ம நிறைய இது கொஞ்சம் விவசாயத்தை பொறுத்தவரை டைட்டானிக்கு நல்லதுதானே தவிர கெடுதல் கிடையாது. சரி, நம்ம இந்த 2 இதுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் மெக்கானிக்கல் விட்டுருக்காது ஈல்டு வந்தா தான் சொல்ல முடியும். சரி, நான் எடுக்காம சொல்லக்கூடாது. சரிங்க அண்ணா, அப்படியே நம்ம போன் நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 97 88 32 55 11. நன்றி.